பிள்ளையார் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பச்சரிசியை எடுத்து நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 2லேருந்து 3 முறை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கையில் வந்து நல்லா பிசைஞ்சு நம்ம கழுவுறனால அதில் இருக்கிற டஸ்ட்டு தூசு இது எல்லாமே மேலே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 முறை வந்து நம்ம அந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எல்லாம் கழுவி முடிச்சுட்டு எடுத்து வச்சிட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா மாடியில் போய் காய போடலாம். ஸோ ஒரு துணியை விரித்து போட்டு அதில் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டு நல்லா பரப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சிரும். ஸோ நல்லா காய விட்டுருங்க. நான் வந்து இப்போ காஞ்சிருச்சு. ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் இப்போ எடுக்க போகிறேன். ஸோ பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குன்னு. நல்லா அள்ளி போட்டோன்னா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதான், அந்த பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம கடைக்கு கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ மாவு ரெடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. அரைச்சிட்டு வந்தோடனே அப்படியே எடுத்து செய்யாமல் அதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக இந்த மாதிரி பரப்பி காய விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மினி கொழுக்கட்டை நல்லா கலர்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு 3 பவுலில் ஒவ்வொரு பவுல்லையும் ஒவ்வொரு கிளாஸ் மாவு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கப் வந்து தயார் பண்ணுறதுக்கு 1 கப் அரிசிக்கு ஒரு கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த 1 கப் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு நான் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து அந்த ஃபஸ்ட்டு பவுலில் ஊற்றி இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தண்ணி சூடு அதிகமாக இருக்கிறனால இதுலேயே பாதி அளவுக்கு வந்து நமக்கு மாவு வெந்துக்கும். ஸோ நம்ம கையை விட்டு அப்படியே கிளறணும் அப்படின்னா கையெல்லாம் சூடு தாங்க முடியாது. ஸோ அதனால் ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா மாவு வந்து தயாராகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வெள்ளை கலரில் மாவு வந்து தயார் பண்ணியாச்சு. இது ஒரு மாவு. இன்னும் 2 மாவை நம்ம தயார் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் என்ன ப்ராசஸ்னால் அதே 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு மாவை பொறுத்து இருக்கும். நீங்கள் தண்ணி வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவைப்படும் போது எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன போடுறேன்னா மஞ்சள் தூள் தான் போடுறேன். அதே மாதிரி உப்பு, தண்ணி. ஸோ அவ்வளோதான். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அது வேண்டாம், அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து இந்த தண்ணியை வந்து இந்த மாவில் ஊற்றி இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரேடியாக நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப லிக்விடாக போயிடும். ஸோ அதனால கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி மாவை வந்து தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கையிலேயே வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நம்ம மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து 2வது மாவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ மஞ்சள் கலர் மாவும் நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்கணுன்னா உங்கள் விருப்பம். குழந்தைங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்க்காமல் இது மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி, கொஞ்சமாக உப்பு. இதில் வந்து நான் பீட்ரூட் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஒரு 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு அரை பீட்ரூட்டை. உங்களுக்கு இது வந்து நல்லா கொதிக்க வச்சு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து எனக்கு கலர் வந்து கொஞ்சம் பிங்க்காக தான் கிடைக்கும். ஸோ பிங்க் கலர் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டார்க் கலராக வேணும்னா இந்த பீட்ரூட்டை அரைச்சி அந்த எசன்ஸோட அந்த சாரோடு சேர்த்து போட்டு நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்ல டார்க்கான உங்களுக்கு கலர் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து அதை கொதிக்க வச்சு ஊற்றுறதுனால எனக்கு கலர் வந்து கம்மியாக பிங்க் கலர் மாதிரி இதுதான் கிடைக்கும். ஸோ பிங்க் கலர் வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. டார்க் கலர் வேணும்னா நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி மெத்தடு மாவு பிசைஞ்சாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ 3 கலர் மாவுமே நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை வந்து கொழுக்கட்டை பால்ஸாக நம்ம பிடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. 3 மாவுமே நம்ம கொழுக்கட்டை பால்ஸாக பிடிச்சாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு இந்த டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அது வேகட்டும். அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டுடுறேன். அது கூட கருவேப்பிலை தேவையான அளவு அதை வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஸோ கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொழுக்கட்டை பால்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான கொழுக்கட்டை. நல்லா கலராக இருக்கனால இதை குழந்தைங்கள்ட்ட கொடுத்து பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு. நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்காம இந்த மாதிரி நேச்சுரல் கலர்ஸை சேர்த்துக்கோங்க. ஸோ க்ரீன் கலர் வேணும்னா கருவேப்பிலை ஏதாவது அரைச்சி போடுங்க. ஸோ நம்மளாம் க்ரியேட் பண்ணுறது தான். குழந்தைங்க எப்படி சாப்பிடுதோ அந்த மாதிரி கொடுத்து சாப்பிட வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான கொழுக்கட்டை, கலரான மினி கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, எடுத்து சர்வ் பண்ணலாம்.